வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் ஸல்லிம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சட்டமும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சோதாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். குதிரையின் சிறப்பு. இதில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல் ஆதியாத்தி லபஹா. வல் ஆதியாத் என்றால் வேகமாக ஓடுபவை, லபஹா என்றால் குதிரை. வேகமாக ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக என்கிற அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். மேலும் குதிரை வேகமாக ஓடுவதின் போது ஒரு சப்தம் அது நெஞ்சிலிருந்து வரும். அது அவ்வாறு வருவது அக்குதிரை முழு சக்தியையும் போட்டு ஓடுகிறது என்று குறிக்கிறது. மேலும் அவ்வாறு ஓடும்பொழுது அதன் கால் குழம்பிலிருந்து குழம்பு நிலத்தில் பட்டு தீ பொறிகள் உண்டாகும். அதைதான் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் கூறுகிறான், வல் மூரியாத்தி கதா. நிலத்தில் வரக்கூடிய தீ பொறிகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான். மேலும் குதிரையின் சிறப்புகளில் ஒரு 4 விஷயம். முதலாவது, குதிரை என்பது போருக்கு பயன்பாட்டாக இருக்கிறது. முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லிம்கள் போருக்கு மிக அதிகமாக பயன்படுத்திய குதிரை என்ற ஹதீஸ்களிலே வருகிறது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குதிரையை வைத்திருந்தார்கள், குதிரையை பயன்படுத்தினார்கள் என்று வருகிறது. மேலும் அக்குதிரையின் பெயர் அல் கஸ்வா என்று ஹதீஸ்களிலே வருகிறது. மூன்றாவது, வீரமும். குதிரை என்பது வீரத்திற்கும் வேகத்திற்கும் பயன்படும். ஹதீஸ்களிலே வருகிறது, குதிரை ஓட்டுதல் நல்ல செயலாகும், மேலும் வீரத்திற்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நன்மையான குதிரை அதன் உரிமையாளருக்கு பரிசு என்று கூறுகிறார்கள். 4வது விஷயம், குதிரை ஓட்டுதல் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை ஓட்டுவதை கற்றுக்கொள்ளுமாறு ஊக்கப்படுத்தினார்கள். எனவே இறுதி காலத்திலும் இமாம் மஹதி மற்றும் தஜ்ஜாலுடைய போரில் குதிரை என்பது பெரும் பங்கு வகிக்கும் என்று அறிவுகள் உள்ளன. எனவே எதை கேட்கிறோமோ அதை பிறருக்கு எச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.